ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு vlog தான் நான் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது மீல் ப்ரெப். நான் எப்படி வந்து அந்த ஒரு வீக்குக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன்னு. இங்கே வந்து எங்களுக்கு ஃப்ரைடேஸ் அண்ட் சாட்டர்டேஸ் லீவு. ஸோ சண்டே டு தேர்ஸ்டே தான் எங்களுக்கு ஆஃபீஸு. ஸோ ஃப்ரைடே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அப்படி போய்டும் டைமு. சாட்டர்டே தான் யூஸ்வலாக நான் மீல் ப்ரெப் பண்ணுவேன். நாங்கள் வந்து பொரியல் தான் எங்களுக்கு ரொம்ப இஷ்டம். லைக் பொரியல் கூட நாங்கள் சாதத்தை பிரட்டி நாங்கள் சாப்பிட்ருவோம். ஸோ அதனால் நாங்கள் மெயினாக வந்து பொரியல் அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி தான் பண்ணுவேன். நிறைய பண்ணால் நமக்கே வந்து ஒரு போர் அடிச்சு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புடலங்காய் பொரியல். ஸோ 2 பொரியல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சாலடு. ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து நாங்கள் சாலட் பண்ணி ஆலிவ் ஆயில் அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் எல்லாம் போட்டு வச்சிட்டோன்னா கெட்டும் போகாது. நம்ம வந்து இதை வந்து சாலடாகவும் சாப்பிட்லாம். அட் த சேம் டைம் நீங்கள் ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னா வந்து எக்கு கூட பீட் பண்ணி ஒரு ஆம்லேட் மாதிரியும் போட்டு சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப ஹெல்தி அண்ட் நியூட்ரிஷியஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளோட வீட்டில் எப்போயுமே கொத்தமல்லி கருவேப்பிலை கண்டிப்பாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வாங்க போகும்போது அது பாக்கியாக இருக்கும். ஸோ நான் எப்போயுமே என்ன பண்ணிவிடுவேன்னா எல்லா சனிக்கிழமையும் கொத்தமல்லி கருவேப்பிலை அதுக்கப்புறம் புதினா இந்த 3 ஹர்ப்ஸும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ 3மே வந்து என்ன சொல்கிறது, இஞ்சி பூண்டு தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை சட்னி மாதிரி பண்ணிவிடுவேன். ஸோ இது வந்து என்னென்னா ட்ரிபிள் பர்பஸ் எனக்கு அது சால்வ் ஆகும். ஒன்று, சூடான சாதத்தில் அதை வந்து பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். லஞ்சுக்கும் அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட்டு வந்து ஆம்லேட் பண்ணி இந்த மின் சட்னி போட்டுட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட் ஆம்லேட் கூட வச்சு சாப்பிட்டா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அது வந்து சால்வ் ஆகிடும். ஸோ 2 பர்பஸ் ஆச்சு. இன்னொரு பர்பஸ் என்னென்னா தோசை இட்லி எதுனாலும் இந்த சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுவுமே கெட்டு போகாது. ஏன்னா கொஞ்சம் புளி வச்சு நான் அரைச்சிப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பொரியல் தானே பண்ணியிருக்கேன். இது இன்னொன்று வந்து பிட்டர் கார்டு. பாவக்காய் எப்பயுமே வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி மேரினேட் பண்ணி நான் வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில். ஸோ நமக்கு தேவை எவ்வளவோ அதை எடுத்து வந்து என்கிட்ட கிரில்லும் இருக்குது, அட் த சேம் டைம் ஏர் ஃப்ரையரும் இருக்குது. ஸோ என்னோடய மூடை பொறுத்து 2த்தில் ஏதாவது ஒன்றுத்தில் நான் போட்டுட்டு அதை வந்து குக் பண்ணி எடுத்துப்பேன். அதை வந்து டெய்லி தான் பண்ணுவேன். ஏன்னா முன்னாடியே பண்ணி வச்சா அது ஒரு மாதிரி ஹார்டாகிடும். ஓகேங்களா? ஸோ இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தக்காளி குழம்பு மாதிரி சொல்லலாம். இது 2 பர்பஸ்க்கு சால்வ் ஆகும். ஒன்று வந்து குழம்பு சாதத்துக்கும் நான் யூஸ் பண்ணிப்பேன். அட் த சேம் டைம் வந்து இட்லிக்கும் சரி தோசைக்கும் சரி சப்பாத்திக்கும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். இதை தவிர்த்து தோசை மாவு செப்பரேட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில். அதுக்கப்புறம் மாவு வந்து குழச்சும் வச்சுருக்கேன் சப்பாத்திக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான். என்னோட ஒரு வீக் வந்து எனக்கு டென்ஷனே இல்லாமல் போகும். இது எப்படினாலும் இதெல்லாம் ஃபினிஷ் ஆகிறதுக்கு ஒரு வியாழக்கிழமை புதன் வியாழன் அப்படி ஆகிடும். மொரோவர் எல்லா வெஜிடேரியனும் கூட. ஸோ நான் வந்து நான்வெஜ் வேணும்னா நம்ம வந்து சிக்கன் கிரில் சில டைம் நான் வந்து பண்ணிப்பேன். பட் இந்த வாட்டி நான் அந்த நான்வெஜ் எதுவுமே வந்து நான் மீல் ப்ரிப் பண்ணலை. நான்வெஜ்லாம் எப்பவுமே நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இது மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து